டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, இந்த போதக்கார இலவசனை பற்றி தான். போதக்கார இலவசனை பற்றி நான் சொல்கிறது பொய்ன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அது விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. போதைக்கார இலவசனை பற்றி டாக்டர் நாகராஜன் அவர்கள் பேசின ஆடியோ உங்களுக்கு போடுறேன். அது அவர் பேசினது தான். அதை மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் லைனுக்கு வர வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், இருந்தாலும் மறக்காமல் அந்த ஆடியோ பாருங்கள். பார்த்துட்டு திருப்பி நான் இவனை பற்றி புட்டு வைக்கிறேன். மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேங்க சார், ஓமனில் இருந்துங்க மெடிசனுக்கு. சொல்லட்டுமா. அதுதாங்க சார், ஃபஸ்ட்டு நான் அந்த இளவரசனுங்கிட்ட ஒரு மாதத்துக்கு நான் மெடிசன் வாங்கினேங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஆமாம், எங்கள் கால் லோக்கல் கால் கட் ஆகிக்குதுமா. ஆமாங்க சார், அது கட் ஆயிருங்க சார். அதுதாங்க சார் ஃபஸ்ட்டு அதுதான் அவங்கிட்ட வாங்கினதுங்க. நான் சொல்கிறத முழுமையாக கேட்டுக்கிட்டு சொல்கிறேன். ஓகேங்க சார், நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுக்கிட்டு. இது ஆயுர்வேதிக் மெடிசன். சரிங்க சார். ஆயுர்வேதிக் மெடிசன் ஜனாதிபதி அவார்டு வாங்கின கம்பெனி, ராஜஸ்தான்லேருந்து வருது. கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக கொடுத்துட்டுருக்கிறேன். ஓகேங்க. நான் பேசுகிறது ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் பேசுகிறேன். சரிங்க சார். ஒரு 55 வருஷமாக இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கிறேன். ஓகே. எங்கிட்ட இந்த லேடிஸ்க்கெல்லாம் அழுகிறதுக்காக இதை நான் வாங்கி வச்சு கொடுத்துட்டு இருந்தேன். சரிங்க சார். இடையில ஒரு பையன் யூடியூப் நடத்துகிற பையனா, எனக்கு தெரியாதா பற்றி, இளவரசன் சார், பயங்கர ட்ரிங்க் கார்டு. அந்த பரதேசி பயல் பண்ணதான் நம்ம நிம்மதியே போச்சுமா. ஏகப்பட்ட ஃபோன் வருது, யார் பேசிட்டு இருக்கிறது, வர கேஸ் பாயதான் பதில் சொல்றதா? கரெக்ட் தாங்க சார். அதை விட வாங்கிட்டு போயவன் 1000, 2000, 5000 எல்லாம் வித்தாங்கிறாங்க சார். என்கிட்டயே 6000 ரூபாய்க்கு வித்துருக்கானுங்க சார். எவ்வளவு பெரிய தப்புமா இதெல்லாம்? ஆமாங்க சார். அதனால இப்ப நான் குரியர்ஸ் அனுப்புறேன், நிறுத்தி போட்டேன். சரிங்க சார். மொடக்குறிச்சியிலிருந்து ஒரு பொண்ணு இப்போ அது மாதிரி கொடுக்காதனால இப்போ ஒரு 6 பேக்கெட் வாங்கிட்டு போகுது. சொந்தக்காரர்கள் தானா? சரிங்க சார். அப்படி வாங்கினா பரவாயில்ல. இவன் வாங்கி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட பொய் எங்கிட்ட சொல்லிட்டான். ஏழைகளுக்கு சும்மா கொடுக்குறேன், நிறைய பேருக்கு சும்மா நான் குரியர் சார்ஜ் மட்டும்தான் வாங்கன்னு சொல்லிட்டேன். 2 மாதம் வர்றதில்லை, அந்த பிள்ளையும் வர்றதில்லை சார். அந்த புள்ள தான் காயத்ரி தான் உங்களுடைய கிளினிக்கில் நின்று எனக்கு எங்கள் வீடியோவில் போட்டிருந்தாங்க சார். வீடியோவை பார்த்துட்டு தான், ஏன்னா நான் ஓமனில் இருக்கேங்க சார். இயர்லி ஒன்ஸ் தான் நாங்கள் லீவுக்கு வருவோம். சரி, எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க சார். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, அக்கா நீங்கள் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு. சரி, அவங்களுக்கும் ஒரு இவன் சொன்னது 25 நாளுன்னாங்க சார். சரி, அவங்களுக்கு ஒரு 15 பாக்கெட்டு, எனக்கு ஒரு 15 பாக்கெட், ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதாங்க சார் நான் வாங்கினேங்க. என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு 5000 ரூபா வாங்கினாங்க சார். என்கிட்ட அந்த யூபிஐ ரெக்கார்டு எல்லாமே இருக்குங்க சார். ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு 5000 ரூபா ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்றுட்டு ஒரு மாசத்துக்கு 30 பாக்கெட் கொடுக்கணுமா? ஒரு மாசத்துக்கு 2 பாக்கெட். சரிங்க சார். ஒரு பாக்கெட் ஃபுல்லா 15 இருக்கும். ஆமாங்க சார். 30 நாளைக்கு 2 பாக்கெட் 2000 ரூபா தான் அது. 2000 ரூபாங்க சார். என்கிட்ட 6000 ரூபா வாங்கியிருக்கானுங்க சார். கேட்டதுக்கு என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வரேன்ல, வாங்கிட்டு கொடுக்கணும், காரில் தேய்மான செலவு இருக்குது, அப்படியே வீட்டுக்கு செலவுக்கெல்லாம் எங்களுக்கு காசு வேண்டாமா. அவன் பேசின ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குங்க சார். நான் சொன்னேன், ஏங்க அவர் டாக்டர் ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்கிறாரு, அதையே போய் நீங்கள் அவரோட பொழப்புலையும் போய் மண்ணள்ளி போட்டுட்ருக்கீங்களே அப்படின்றதுக்கு தான் செகண்ட் டைம் கேட்கும்போது 1 மாதத்துக்கு நான் கேட்குறேங்க சார், 4000 ரூபா சொன்னானுங்க. அப்புறம் தான் எனக்கு கோவம் வந்துருச்சுங்க. ஏங்க ஃபாரினில் உட்காந்து அவங்கவுங்க சம்பாதிக்கிறவங்க என்ன நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கு. கேட்குதுங்களாங்க சார்? கேட்குது, நிறைய சம்பாதிக்கிறேன்னு நினச்சிட்டேன். அதுதாங்க சார், ஏகப்பட்ட சம்பாதிக்கணும். அதுதாங்க சார். 6000 ரூபா வாங்கினானுங்க. நமக்கு இங்க எப்படி கரெக்ட்மா? இங்க எப்படின்னா, கோடீஸ்வரனுக்கு அதே தான், பிச்சைக்காரனுக்கு அதே தான்மா. ஆமாமாங்க சார். என்னுடைய எய்மே கோடீஸ்வரனுக்கு கொடுக்குற வைத்தியத்தை பிச்சைக்காரனுக்கு கொடுக்கணும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாமாங்க சார். புரிஞ்சுதா? இங்க நடக்கிறதே வேற மாதிரி, ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல. ஓகேங்க சார். நான் யார் பேசுறது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வைத்தியம் பண்ணி பிறந்த பிள்ளைகள்லாம் பேரம் பேத்தி எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆமாமாங்க சார். 4 தலைமுறை பார்த்திருக்கேன். புரியுது. எப்படின்னா, இங்க கன்சல்டிங் ஃப்ரீ. ஓகேங்க சார். கேன்சர்னு வந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட், வலி நிக்கிற ஊசி போட்டா ஃப்ரீ. ஓகேங்க சார். HIV ஃப்ரீ. ஓகே. விடோன்னா ஃப்ரீ. ஓகே. பிஎஸ் பூரா ஃப்ரீயா தான் கொடுப்பேன். சரிங்க சார். அந்த மாதிரி இத்தனை வருஷம் இந்த இடத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல அவன் இந்த மாதிரி பண்ணி போட்டாங்கிறதா எனக்கு கஷ்டம். அதனாலயே யார் ஃபோன் பண்ணா அட்டன் பண்றது நான். சரிங்க சார். குரியர்ஸ் அனுப்புறதே நிறுத்திட்டேன்னா அவ்வளவு டென்ஷன். இந்த
1 வருஷமா தான் 15 வருஷம் நல்லா அழகா போயிட்டு இருந்தது. அதுதாங்க சார். இப்போ உங்களோட பொழப்புக்கே அவன் வந்து மண்ணள்ளி போட்டிருக்கான் பாருங்க. ஆடியோ கேட்டிருப்பீங்க. இது நான் வந்து அவரை பற்றி நம்ம இளவரசங்கிற புனிதரை பற்றி தப்பாக பேசலிங்க. டாக்டர் நாகராஜன் அவர்கள் அருமையான டாக்டருங்க, அட்டகாசமான டாக்டருங்க, சேவையாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அந்த ஹாஸ்பிட்டல் பேரவே கெடுத்த ஒரு மோசடி தம்பதிகள் தான். இது நான் சொல்லலைங்க, டாக்டர் பேசின ஆடியோ நல்லா நீங்கள் கேட்டிருப்பீன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போதக்கார இளவரசை யாரை ஏமாற்றிக்கிறாங்கன்னா, ஓமனில் இருக்கிற பைரவி சிஸ்டர். அவங்க பாதி பணத்தை வாங்கிட்டாங்க. பணத்தை கொடுத்து போட்டு, நான் தான் பணத்தை கொடுத்தாச்சுல்ல, நீங்கள் எதுக்கு என்னை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கிட்ட இப்போ பணம் திருடி ஏமாற்றி சுற்றிட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு மக்களை காப்பாற்றின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடியோ யாருக்கு போட்டேன்னா, உங்களை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாருங்க, அவருக்கு ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறா. அதுக்கு அந்த போதக்கார என்னட்டுக்கிறா, அவன் ஒரு பைத்தியகாரமாக அவனுக்கு ஒரு முடிவு கட்டுற அப்படிங்கிற முடிவு உனக்கு தான் கட்டணும். நான் ஒரு 4 நண்பர்கள் காட்டுறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நண்பர்கள், ஒரு தொழிலதிபர்கள் ஏதாச்சும் இலவசம் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இவங்கிட்ட தயவுசெய்து மருந்து வாங்காதீங்க. டாக்டரோட ஆடியோ மறக்காமல் கேளுங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மோசடி தம்பதிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மருந்து வாங்காதீங்க. மருந்து வாங்கினா டாக்டர் நாகராஜன் அவர்கள்கிட்ட தாராளமாக போய் வாங்குங்க. அவர் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு இலவசமாக சேவை பண்ணுறாருங்க. நீங்கள் அந்த ஆடியோ மறக்காமல் கேளுங்க. டாக்டர் நாகராஜன் அவர்கள் நம்பர் வேணுன்னா 9445670646 9445670646. ஓகே, இந்த ஆடியோ மறக்காமல் பாருங்கள். இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுங்க. உங்கள் பணத்தை திருடி இவங்க லட்சாதிபதியாக போகிறான்.